அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். அதிமுகவின் சீனியர்களை மிரட்டிய எடப்பாடி பழனிசாமி. நேற்று அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்களின் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுகவின் தலைமையகமான எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்கள் தலைமை வகித்தார். எடப்பாடி பழனிசாமி, துணை பொதுச் செயலாளர்களான KP முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், தலைமை நிலைய செயலாளரான SP வேலுமணி போன்றோர்கள் உடனிருந்தார்கள். இந்த கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக வரும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும், அதில் எல்லளவும் யாருக்கும் சந்தேகம் வேண்டாம். மேலும் கூட்டணி அமைப்பது குறித்து தலைமை முடிவு செய்து கொள்ளும். ஒரு வலிமையான கூட்டணியைத்தான் தலைமை உருவாக்கும், அதில் மாற்று கருத்தில்லை. நீங்கள் வரும் தேர்தலில் கூட்டணி கட்சி மற்றும் நமது வேட்பாளர் என யாராக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காமல் அவர்களை வெற்றி பெற வைப்பதுதான் உங்களது ஒரே இலக்கு. அதற்காக இப்பொழுதே நீங்கள் பணிகளை தொடங்கிவிட வேண்டும். குறிப்பாக திமுக ஏற்கனவே ஆளும் கட்சியாக இருந்து வருகிறது. அவர்களுக்கு அனைத்து விதமான சலுகைகளும் கிடைக்கும். அதனை வைத்து அவர்கள் வெற்றி பெற பார்ப்பார்கள். மேலும் தொகுதியில் இருப்பவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்குவார்கள். ஆனால் இவற்றை அனைத்தையும் முறியடித்துத்தான் நாம் வெற்றி பெற வேண்டும். அதற்காக நீங்கள் முதலில் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும். பூத் கமிட்டியை வலுப்படுத்த வேண்டும். அவற்றை முறையாக வலுப்படுத்திவிட்டாலே வரும் தேர்தலில் நாம் வெற்றி பெற்றுவிட முடியும். மேலும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் துரிதமாக பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். அதிமுகவில் 82 மாவட்ட செயலாளர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். இந்த 82 பேரும் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. அதே சமயத்தில் அதிமுகவின் மூத்த சீனியர் மாவட்ட செயலாளர்கள் ஒரு சிலர் எடப்பாடி பழனிசாமியின் கருத்திற்கு முரண்பட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது. 18வது மக்களவைத் தேர்தலின் பொழுதே இதே போன்றுதான் கூட்டணி குறித்து நாங்கள் பார்த்துக்கொள்வோம், வலிமையான கூட்டணியை உருவாக்குவோம், வேட்பாளர்களையும் நான் பார்த்து கொள்ளுகிறேன், நீங்கள் தேர்தல் பணியாற்றுங்கள், நாம் வெற்றி பெறுவோம் என கூறினார். ஆனால் என்ன நிகழ்ந்தது? அந்த தேர்தலில் சரியான கூட்டணியை உருவாக்கவில்லை. வேட்பாளர் தேர்விலும் சொதப்பினார். மாவட்ட செயலாளர்களிடம் முறைக்கு கூட ஆலோசனை செய்யவில்லை. இப்படி முன்னுக்கு பின் முரணான பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்ததால் தான் திமுக 40க்கு 40 இடங்களில் வெற்றி பெற்றது. வரும் தேர்தலிலும் அதுபோன்ற ஒரு நிலையை எடப்பாடி எடுத்துவிடக்கூடாது என கருதுகிறார்கள். மேலும் ஜெயக்குமார், CV சண்முகம் போன்றவர்கள் 18வது மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக பாஜக கூட்டணியை எடப்பாடி வெட்டிவிட்ட உடனேயே அதற்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார்கள். மேலும் நாங்கள் அதிமுக தோல்வியடைந்ததற்கு காரணமே பாஜகவுடனான கூட்டணி தான். ராயபுரம் தொகுதியில் மட்டும் 40,000 சிறுபான்மையினர்கள் வசிக்கிறார்கள். இவர்கள் யாருமே எனக்கு வாக்களிக்கவில்லை. காரணம், நாங்கள் பாஜகவோடு கூட்டணி அமைத்ததன் விளைவு இது. வரும் தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என குறிப்பிட்டிருந்தார். ஆனால் என்ன நிகழ்ந்தது? இதே கருத்தைத்தான் CV சண்முகமும் கூறியிருந்தார். மேலும் அதிமுக தற்பொழுது பலவீனப்பட்டுள்ளது என்பது அனைவருக்கும் தெரியும். OPS, சசிகலா, TTV தினகரன், செங்கோட்டையன் என மூத்த தலைவர்கள் அனைவருமே தொடர்ச்சியாக நீக்கப்பட்டு விட்டார்கள். இது குறித்து எந்த மாவட்ட செயலாளரும் வாய் திறக்கவில்லை. மேலும் செங்கோட்டையன் பேசியதுதான் தவறு என தலைமை தொடர்ந்து கூறி வருகிறது. அதை ஆமோதிக்கும் விதத்தில் அனைவரும் அமைதியாக இருந்து வருகிறார்கள். இது கட்சிக்கு நல்லதல்ல. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலேயே அமமுகவை தொடங்கிய TTV தினகரன் வெறும் 2.31% வாக்குகளை வைத்து மிகப்பெரிய தோல்விக்கு வித்திட வைத்தார் அதிமுகவை. 20 தொகுதிகளில் அதிமுக அப்பொழுது தோல்வி அடைந்ததற்கு காரணம் அமமுக. தற்பொழுது சசிகலா, செங்கோட்டையன், OPS போன்றவர்களும் அதிமுகவிலிருந்து வெளியில் இருந்து வருகிறார்கள். இவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து 4 அணியை உருவாக்குவோம் என்றும் கூறி வருகிறார்கள். அப்படி ஒன்று நிகழ்ந்துவிட்டால் அதிமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படும். மேலும் செங்கோட்டையன் கொங்கு மண்டலத்தில் போட்டி வேட்பாளர்களை நிறுத்தவும் திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது. இவை அனைத்தையும் எடப்பாடி பழனிசாமியிடம் கூறினாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அது குறித்து காதில் போட்டு கொள்ளவில்லை. மேலும் நமக்கு கட்சி இருக்கிறது, சின்னம் இருக்கிறது, அதனை வைத்து நாம் வெற்றி பெற்று விடுவோம். அவ்வாறு வெற்றி பெறவில்லை என்றால் நீங்கள் உழைக்கவில்லை என்றுதான் அர்த்தம். ஒருவேளை வரும் தேர்தலில் எந்தெந்த மாவட்ட செயலாளர் சிறப்பாக செயல்படாமல் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் தோல்வியை தழுவுகிறார்களோ அவர்களுக்கு மீண்டும் கட்சியில் இடமில்லை, அவர்களை கட்சியிலிருந்தே நீக்குவேன் என அவர்களை மிரட்டியதாக கூறப்படுகிறது. நன்றி.